நீங்க பாருங்க, கொத்து பரோட்டா போட்டாங்கன்றீங்க, உங்க அப்பாவை காணோம்னு கலாய்க்கிறீங்க, ஆரம்பிச்சிட்டாங்க என்றதுக்கு திரும்ப இவிஎம். இப்போ அவர் தோத்த வாக்கு எண்ணிக்கை அதிகமாகணும், திருப்பி விஎஸ் பாபு வந்து திருப்பி இப்படி சொல்லணும், அதானே? கொத்து பரோட்டா மறுபடியும் கிளறி பாக்குறாங்க. அதனால கொத்து பரோட்டா தானே சார். தம்பி இன்னும் திரும்ப ரீகவுண்டிங் பண்ணலப்பா. அந்த அவங்க ஊர் பொட்டி 2 பொட்டி எண்ணாம விட்டுட்டாங்க, அதானே? அவரும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு, குளத்தூர் போமான் பாவத்தை. அவரால் ஏத்துக்கவே முடியல சார். அதனால சார் ஒட்டுமொத்த கட்சியாலுமே ஏத்துக்க முடியல. நீ வேற என்னப்பா அன்னைக்கு இந்த கோபால் பேசுனது பாத்தியா? கண்ணில் மிளகாய் பொடியை தூவியது போல இருக்கிறது கோபாலுக்கு எல்லாம். என்னண்ணே இப்படி ஆயிடுச்சு நம்ம மாநிலம்? நல்லா தாண்டா இருக்கு, புலம்பாத போ. மீசை தடவிட்டு கையை முறுக்கி பேசிக்கிட்டவரெல்லாம் நீ கண்ணீர் விட்டு அழுகிறாரு சார். அதற்காகவே இந்த ஆட்சி வந்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. சொன்னாரா சார் அன்னைக்கே கரூர் விஷயத்துக்கு அப்புறமே கைது பண்ணி உள்ள வைங்க, எஃப்ஐஆர் போடுங்கன்னு? அதிமுக வந்திருந்தா கூட இவ்வளவு வேதனை பட்டிருக்க மாட்டாங்க. அதிமுக இவங்களோட ஜென்ம எதிரி. வந்திருந்தா கூட மீசைகளை இவ்வளவு வேதனை வந்திருக்காது. மீசையில தீ வச்சு கொளுத்துற மாதிரி கட்டிட்டு இருக்காரு. இருந்தால இவங்க வந்தது தாங்க முடியல. ஐயோ பிரஸ் கிளப்ல கருத்தரங்க ஒன்று போட்டு கத்துறாங்க. அங்க நீங்க வேற ஏதோ ஒரு மேட்டருக்கு கருத்தரங்க போட்டுருங்க, அதை பத்தி பேச வேண்டியது. அங்க போய் அந்த ஜனநாயகம் பத்தி பேசி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு, இதை பாக்குறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதுக்காகவே இவங்க வந்து 5 வருஷம் ஆட்சி பண்ணணும் சார். மீச பேஸ்ட் இல்ல, அப்பவே இவனுங்களை சொன்னேன் அரசு பண்ணி பஸ் சீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ அரசு பண்ணி பஸ் சீஸ் பண்ணீங்கன்னா 200 சீட் ஜெயிச்சு பாரு. அந்த எஃப்ஐஆர் அந்த பசியும் பிடிச்சிருந்தா அறிவு கட்ட மோதி நீங்க அரசு பண்ணி பஸ் சீஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கே எப்படின்னா 200 சீட்டு ஜனங்க உறுதியா திமுக தான் இந்த கரூர்ல இந்த வேலையை பார்த்துருக்குன்னு நம்பினதுனால தான் பூரா சிம்பதியா மாறி இருக்கு. நீங்க அரெஸ்ட் பண்ணி அதுவும் பஸ் சீஸ் பண்ணிருந்தீங்கன்னா 200 சீட் ஜெயிச்சிருக்க மாட்டாரா? இவரு இதுல ஐடியா வேற கொடுத்தாராம். சரியான ஐடியா கொடுத்துரும் நினைப்பு. எப்படிப்பட்ட ஐடியா கொடுத்தா ஃபாலோ பண்ணல சிபிஐ டைரக்டர். அதான் சொல்றது, பசியை எஃப்ஐஆர் போட்டா தாவே கட்சி அழிச்சிக்கலாமா? தாவே கட்சி இருந்திருக்காது. நினைப்பு பாரு, அந்த சொசைட்டியை பற்றி எவ்வளவு மலிவான மதிப்பீடு பாத்தீங்களா உங்களுக்கு?